விவேக சூடாமணியோடைய ஆதார ஸ்லோகமாக இருக்கக்கூடியது. பொதுவாக நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, மற்ற எல்லா இடத்துலையும் சரி, ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும், கஷ்டம் இருக்கும். இல்லை, அதில் ஒரு விஞ்ஞானமய கோஷாவில் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது அறிவுத்திறனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தெரியாது அப்படின்னாக்கா அது தெரிஞ்சுட்டுலாம். நம்ம என்ன தெரியாதுன்னு தெரியணும், அப்புறம் என்ன கேட்கணும்னு தெரியணும். பொதுவாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30, 35, 40 வயசு ஆகிடும் சரியான கேள்வியை கேட்கறதுக்கு. இந்த ரைட் கொஸ்டின் கேட்கறது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட். இதுதான் என்னுடைய மனசில் இருக்கிற கேள்வி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது தான், வேறு வழி வேறு, ரொம்ப சிம்பிள் தான். இனிமேல் எல்லாமே இது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே எங்கே போனோம்? சிதம்பரத்துக்கு போனோம் இல்லையா? சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அறக்க பறக்க கையில் லக்கேஜோட, மழை பெஞ்சு சாக்கடையும் சகதியும் சேர்ந்து கலந்துருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம வந்து சிதம்பரத்தினுடைய பஸ்ஸு அதை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டோட எந்த பகுதியில் அது நிற்கும்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே டோட்டல் சரண்டரோடு அந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டோன்னு கேட்போம். யார்? டிரைவரோ கண்டக்டரோ. அவங்ககிட்ட டோட்டல் சரண்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சரணாகதி இருக்கும் உங்களுக்கு. சார், இந்த சிதம்பரம் போகிற பஸ் எங்கே அப்படின்னா, அதுவா இப்படி போயிட்டு 4வது பிளாக்கு, அந்த 4வது பிளாக்கில் பிளாக் சைடில் இருக்கிறது தான் சிதம்பரத்துக்கு போகிற பஸ் அப்படின்னு. அது எப்படி நம்ம டக்குன்னு ஒத்துக்கிறது? நான் வந்து இன்னும் 5-6 பேரை கேட்டுட்டு 5-6 பேரும் இதே தான் சொல்கிறாளா அப்படின்னு பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நேராக லக்கேஜ் எடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு போக ஆரம்பிப்போம். சரி, அங்கே போய் பார்த்தா யார் உங்களை இங்கே அமிச்சா? இங்கே சிதம்பரம் போகிற பஸ் வராது, இங்கே வந்து பெங்களூர் போகிற பஸ் தான் வருது அப்படின்னு. அப்போ வந்து முதல்ல இப்போது என்னை தப்பாக வழி அமிச்சான் இல்லையா, அவனை தேடி கண்டுபிடிச்சி 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிதம்பரத்துக்கு. அப்படியும் பண்ண மாட்டோம். அது போட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் சிதம்பரத்துக்கு எங்கே பஸ்ஸு? கரெக்ட், இம்மிடியேட்டாக அப்படி தானே கேட்பேன். சிதம்பரம் அவன் தப்பாக வழி காட்டினவனை திட்டுறதுக்கும் நமக்கு வந்து நேரம் கிடையாது. திருப்பி இவன் சொல்கிறான்ல, திருப்பி இவன் தான் டவுட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து திருப்பி இப்போ நீ சொல்ல எங்கே இருக்கு சிதம்பரம்? இங்கேருந்து 2வது பிளாக் போ. சரின்னு உடனே போய் அந்த சிதம்பரத்தோட பஸ்ஸு பார்த்துருவோம். லைனாக சிதம்பரம் 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 சிதம்பரம், டீலக்ஸு, அல்ட்ரா டீலக்ஸு, ஏசி, வோல்வோ லைனாக நிற்கும். அப்போது நமக்கு என்ன தேவைன்னு தெரியணும். உடனே கிளம்புற பஸ்ஸில் ஏறணுமா, இல்லை கொஞ்சம் சொகுசாக நம்ம போய் சேரணுமா, நமக்கு நேரம் இருக்கா, இது எல்லாத்தையும் வச்சுட்டு டிசைட் பண்ணணும். அந்த 2வதாக நிற்கிற பஸ்ஸு அது இன்னொரு 15 நிமிஷத்தில் கிளம்பும், அதில் ஏறி உக்காந்துருவோம் அப்படின்னு அந்த லக்கேஜை எடுத்து மேலே வச்சுட்டு சீட்டில் உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து நீ செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுன்னு அர்த்தம். கரெக்ட், நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. இனிமேல் 15 நிமிஷமா 20 நிமிஷத்தில் எடுப்பான், ஏதோ பண்ணுவோம், அது பண்ணுவோம். இனிமேல் அப்புறம் ஆல்மோஸ்ட் சிதம்பரம் போயாச்சு. குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிஷ்யன் கேட்ட 7 கேள்வியை வந்து காதில் வாங்கிட்டு முடிச்சுட்டு, தம்பி யுவர் ஜர்னி ஓவர் அப்படிங்கிறார். ரைட் கொஸ்டின்ஸை நீ கேட்டுட்ட, உனக்கு அந்த கொஸ்டின் உனக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்ததுனால நான் சொன்ன உடனே அதோடைய அர்த்தம் உனக்கு புரிய போடுது, ஆன்சர் புரியும், முடிஞ்சு கொடுத்த ஜர்னி. அப்போது இந்த வெரி ஆக்ட் ஆஃப் ஆஸ்கிங் த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுவே வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஜர்னி. இதை தான் ரியலைசேஷன் அப்படின்னு பயமுறுத்துவான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில். ரியலைசேஷன் வேறு, என்லைட்டன்மெண்ட் வேறு, இவ்வளோ கன்ஃபியூஷன் லைஃப்பில். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு கெட் அன் ஆன்சர் ஃபார். இதுதான் புரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப கொஞ்சம் புண்ணியம் இருந்து, பகவான் கிட்ட பக்தி இருந்து, நமஸ்காரம் பண்ணி, நாம ஜபம், கோவில் போகிறது, பெரிவாலை பார்த்துக்கிறது, இதெல்லாம் இருந்தால் நேச்சுரலாக இது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். லைஃப் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்ன பண்ணணும்? ஆன்சர் தேடுறதுல இருக்கணும். கொஸ்டின் தேடுறதுல வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதை விட ஆன்சர் தேடுறதுக்காக லைஃப்பை கொடுக்கலாம். சரியா? அப்படி இந்த சிஷ்யனானவன் வந்து கோநாம பந்தகா, பந்தம் என்பது எது, கதம் ஏஷ ஆகதா, அது எங்கிருந்து வந்தது,
எப்படி வந்தது அந்த பந்தம்? கதம் அஸ்ய பிரதிஷ்டா, இது எப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது? இந்த மாஃபியா எப்படி இருக்கு? யார் இதுக்கு பணத்தை சப்ளை பண்றா? கதம் விமோக்ஷா, அதுலேருந்து விடுபடுறது எப்படி? நானற்ற ஆத்மா அற்றதுன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அனாத்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி. அனாத்மானா என்ன? பரம க ஆத்மா, பரமமான ஆத்மா ஒன்று இருக்கு இல்லையா, மேலான பரமமான ஆத்மானா என்ன? த ஜெனுவின் 3D ஸ்டிக்கர் ஒட்டின ஜெனுவின் ப்ராடக்ட். இது மட்டும் நான் எதோ ஆத்மான்னு வச்சேனோ அதை நீங்கள் அனாத்மான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அனாத்மானா என்னன்னு சொல்லுங்க. ஜெனுவின் ரியல் ஆத்மா எது? பரம க ஆத்மா. தயோஹோ விவேகா கதம், நான் எப்படி அந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி நான் பொருள்படுத்தி பிரித்து புரிந்து கொள்வது அப்படின்னு 7 கேள்வி கேட்ட உடனே தன்யோசி, யூ ஆர் எ பிளஸ்ட், ஃபார்ச்சுனேட். கேட்டதுனால மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுண்டு இது நம்ம காதில் விழுந்து நம்மளும் இந்த கேள்வியை நம்ம கேள்வியை ஆக்கிட்டோம் அப்படின்னாக்க தன்யோசி, முடிஞ்சு போச்சு. அதில் ஒரே ஒரு சேட் நியூஸ் என்ன தெரியுமோ? இந்த கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் எடுத்துனா நாம் போட்டுக்கிற கடைசி சட்டை இது இது இந்த உடம்பு, இனிமேல் புது சட்டை கிடையாது உங்களுக்கு, ஓல்டு ஷர்ட், அதோட முடிஞ்சு போச்சு. நோ மோர் ஜென்மா, இனி ஜென்மம் இல்லை. கேட்க வேண்டியதை கேட்டு விட்டாய், கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டு விட்டாய். கொடுப்பதற்கும் அவர் துடிச்சுண்டு இருக்காருங்க. அதில் தன்யோசி, யூ ஆர் பிளஸ்ட். உண்மையாக சுவாமியோடைய பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, சரியான குருவிட்ட உண்மையான பகவத் கிருப்பை என்ன, உண்மையான அனுகிரகம் என்ன, தேவானுகிரகம் ஹேத்துக்கம் என்ன. எதனால தேவானுகிரகம் எதுக்கு ஹேத்துக்கமாக இருக்கும்? மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்சயம். அப்படி தன்யோசி, கிருத்த கிருத்தியோசி, நீ உன் எஃபர்ட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் போட்ட, கேள்வியும் கேட்டு முடிச்சுட்ட. இனிமே தலைவலி குருவோடது, அவர் புரிய வைக்க வேண்டியது அவருடைய தலைவலி. ஓன் தலைவலி ஓவர். ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா நான் கேள்வியை கேட்டுட்டு? புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னா. அவர் பாவம் புரியலையா, இப்போ பார் இப்போ எப்படி சொல்கிறேன் பார் அப்படின்னு அறிஞ்சு கட்டிண்டு ஓகே கரெக்டு. ஆத்மா ஆத்மா நடுவில் சொன்னல அப்படின்னா என்ன? சரி திருப்பி முதல்லேருந்து சொல்கிறேன் கேளு. அவரும் விடமாட்டார். ஏன்னா நீயா இருக்கிறா, எப்படா புரிஞ்சுக்காமல் இருக்க அப்படின்னு அவருக்கும் கண்ணு முன்னாடி இருக்கே எப்படி ஒன்று இல்லைன்ற. இது புஸ்தகம் பார்க்குற இல்லையே தெரியலையோ அப்படின்னா எனக்கு இருப்பு கொள்ளாது. கண்ணு முன்னாடி இருக்கு பார்க்கலையா அப்படின்னு. அப்போது அதை பார்க்க வைக்கிறதுக்கு இப்போ இங்கே கை இருக்கா, இங்கே கேப் இருக்கா, இங்கே என்ன இருக்கு அப்படின்னு எல்லாமோ பிரக்ரியாலாம் யூஸ் பண்ணி எப்படியாவது காட்டி கொடுத்துடும். இதுக்கெல்லாம் பேர் பிரக்ரியான்னு பேர். உனக்கு என்ன தெரியறது? சரி புக்கு தெரியல ஒத்துக்கிறேன். பூ தெரியுறதா? பூ தெரியுறதா? இந்த பக்கம் மைக்கு தெரியுறதா? நடுவில் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். நடுவில் ஏதோ வெளிச்சமாக இருக்குது. என்ன கலர் வெளிச்சமாக இருக்குது? உனக்கு வெளிச்சம் பார்க்குறதில்ல? வெளிச்சம் வரல, தேங்க்யூ. என்ன கலர் வெளிச்சமாக இருக்குது? வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளை கலர் வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு பாரு. கீழே ஏதோ வெள்ளையாக துணி போட்டிருக்கு. துணியாக பாரு, நன்னா பாரு, தடவி பாரு. பேப்பர் மாதிரி இருக்கு. பேப்பர் ஒரு பேப்பர் இருக்கா, நிறைய பேப்பர் இருக்கா? நிறைய பேப்பர் இருக்குது. அப்போது நிறைய பேப்பர் சேர்ந்துருந்தா அதுக்கு பேர் என்ன? புஸ்தகம். கரெக்ட், கை தட்ட முடிஞ்சிடுத்து. இப்படி சொல்லி கொடுக்கும் சாஸ்திரம். எவ்வளோ வேணா நம்ம கேள்வி கேட்கலாம், எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். பொறுமையாக அழகாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கிரந்தம் இல்லை. 4 இயர் கோர்ஸில் அநேகமான கிரந்தங்கள் வச்சுருக்கோம். புரியாமல் போச்சு, ஆஃபீஸ் ரூம் தான். தனியாக கூட்டின்னு போய் கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுப்பேன். சொல்லு உனக்கு என்ன புரியல 4 வருஷம் சொல்லி கொடுத்தேன்ல, என்ன புரியல? இல்லை ஜி புரியல, மொத்தமாக என்ன புரியலன்னு சொல்லணும். அப்படி கற்றுக் கொடுப்பார். ஏன்னா நானாக இருக்கிற விஷயம், ஒன்றாக இருக்கிற விஷயம், அது எப்படி மிஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ பாவித்தம் தே குலம் துவயா, நீ இதுக்கு முன்னாடி இருக்கிற 7 ஜென்மங்களை நீ கரையேற்றிட்ட அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது இங்கே இல்லை, பின்னாடி சங்கரரும் சொல்ல போகிறாரு. எவன் ஒருவன் வேதாந்த சாஸ்திரம் படித்து இந்த விஷயத்தை எல்லளவாவது புரிஞ்சுக்கிறானோ அவன் அவனுடைய 7 தலைமுறையை கரை சேர்க்கிறான்னு அர்த்தம். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சங்கரர் இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமோ? அகம் பிரம்மாஸ்மி. ஓ
நான் அந்த பிரம்மனா இருக்கக்கூடும்னு சாஸ்திரம் சொல்கிற இந்த விஷயம் காதில் விழுந்ததுன்னா சஹஸ்ர அஸ்வமேதம் பண்ணதுக்கான பலன் அப்படிங்கிற ஏகபில்வம் சிவார்ப்பணம் சஹஸ்ர அஸ்வமேதானாம் இதெல்லாம் வரும்ல. வாஜபேயோ ஏகபில்வம் ஒரே ஒரு கர்மகாண்டீஸ்க்கெலாம் என்ன கோவம் வரும் தெரியுமா? நாங்கள் காத்தாலையும் சாயங்காலம் மட்டும் உட்காந்து ஹோமம்லாம் அக்னிஹோத்திரம்லாம் பண்ணுறேன், இவர் ஏகபில்வம் சிவார்ப்பணம் பண்ணால் எங்கள் எல்லாரையும் பீட் பண்ண. இந்த ஏகபில்வம் எப்படி போடணும்னா அப்படி போடணும். அப்போது எதி அயத அவித்யா பந்த முக்தையா, அவித்யாவிலிருந்தும் அவித்யாவினால் கல்பித்தப்பட்ட பந்தத்திலிருந்தும். அப்போது அவித்யா அப்படிங்கிறது இக்னரன்ஸு. அவித்யாவினால் கல்பிக்கப்படுகின்ற விஷயம் எது அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன் ஆர் அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அறியாமல் இருப்பது, அறியாமல் இருப்பதனுடைய விளைவு தவறாக புரிந்து கொள்ளுதல். நான் யாருன்னு தெரியல, அப்புறம் நான் இந்த உடம்பு மனசு புத்தின்னு தவறாக புரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தினுடைய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தினுடைய விஷயத்திலிருந்து முக்தி. பிரம்மி பவித்தும் இச்சசி பிரம்மி பவித்தும். எதனால் நீ எப்படியா நீ அந்த பிரம்மன் இது வேணும் அது வேணும்னு கேட்கல, அந்த பிரம்மனாகவே ஆகணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. அதனால தன்யோசி கிருத்த கிருத்தியோசி. இப்போ நான் தேவேந்திரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இருக்கிற தேவேந்திரனுக்கு முதல்ல கோ கொடுக்கணும், நம்பர் 1. அப்புறம் நிறைய தேவேந்திரன் பதவிக்கு சண்டை போடுறவா இருப்பா, அவள் எல்லாருக்கும் கோ கொடுக்கணும் இல்லையா? அது போட்டோம். இப்போ நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது? டி நகர் தொகுதியில் நம்ம எம்எல்ஏ ஆகணுன்னா என்ன பண்ணோம்? அதை நினச்சி பாருங்க ஜி, ஒரு லைஃப் டைம் போகாது. மற்ற எல்லா பர்சியூட்லேயும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே அதுக்கு சண்டை போடுறவா இருப்பா, அந்த பொசிஷனில் ஏற்கனவே இருக்கிறவா இருப்பா, அவளை நீக்கிட்டு நம்ம போகணும். இது அப்படி கிடையாது. யூ கேன் ஆல்சோ பிகம் பிரம்மன், யூ கேன் ஆல்சோ பிகம் பிரம்மன். வை? ஓன்லி ஒன் பிரம்மன். சரியா? அதனால் அப்படி சொல்லி 50வது ஸ்லோகத்திலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா குரு 50லேருந்து 71 மட்டும் சிஷ்யன் கேட்ட இந்த கேள்வியும் இந்த சாஸ்திர வித்யாவுடைய பிரசன்ஸாவை சொல்ல போகிறார். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் ஆரம்பிக்கிறார் அவர் சங்கராச்சாரியர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? இதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நீ வைத்தியம் பார்த்தாகணும். இந்த மெஷின் நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம், இந்த டாக்டர் இங்கே மட்டும்தான் பார்ப்பார், இந்த டாக்டர் இந்த மெஷினை வச்சு கரெக்டாக உன்னோட இந்த இடத்துல ஊசி குத்தினா தான் உனக்கு அந்த பிளாக் போகும் அப்படின்னு உன்னை லாக் பண்ணிட்டார். முதல்ல ஞானத்தினால தான் முடியும், குரு கிட்ட தான் படிக்கணும், அந்த ஞானமும் உபனிஷத் ஞானமாக இருக்கணும், யாரோ சொந்தமாக சொல்கிற ஞானமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் லாக் பண்ணி கூட்டின்னு அவனை கேள்வி கேட்க வச்சுட்டு, ஏன் எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன் எனக்கு இதெல்லாம் வெயிட்டு ஜாஸ்தி போடுறது, இது மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க. பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னா, கரெக்ட் என்னம்மா கேள்வி கேட்டப்பார், இந்த கேள்விக்கெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பதில் இருக்குது. அப்படியும் எங்கள் ஹாஸ்பிட்டல் எதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோ அதை கரெக்டாக கேட்டப்பார் நீ அப்படின்னு திருப்பி பண்ணி, நாங்கள் என்ன கிரேட்டு தெரியும்ல. அப்போது இந்த அவர் இந்த விஷயத்தை பிரசன்ஸாக பண்ணுறார். இந்த விஷயத்தை பிரசன்ஸாக பண்ணுறாருன்னா என்னென்னா, பொதுவாக யாரும் வரமாட்டாது. பொதுவாக ஒரு மனுஷனானவன் நிறைய விஷயத்துக்கு அர்த்த காமத்துக்கு அர்த்த காமம் இதில் ஈடுபடுறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் 90% ஆஃப் த பாப்புலேஷன் அங்கே இருக்கும். 90% ஆஃப் த பாப்புலேஷன் அர்த்த காமத்துக்காக இருக்கும். ஒரு 9% எதில் இருக்கும் அப்படின்னாக்க பாக்கி 9% தர்மத்தில் பிரதானமாக இருக்கும். அர்த்த காமெல்லாம் முக்கியம் இல்லை, அவளுக்கு தர்ம பிரதானமாக இருக்கும். அதுவும் போய் பாக்கி எவ்வளோ % இருக்கு? அந்த 1%. அந்த 1% என்ன பண்ணுறது? தர்மத்தையும் தாண்டின விஷயங்களில் கேள்வி கேட்குறது. சாக்ஷாத் ரிஷபதேவரே அவதாரம் எடுத்து 100 பிள்ளைகளை பெற்றாலும் அந்த 100 பிள்ளைகளில் எத்தனை பேர் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வந்தா? 9 + 1. ஒரு ஆள் லேட்டாக வந்தார், 2-3 ஜென்மா கழிச்சு. யார் அவர்? ஜட்டபரதர். முன்னாடி நவயோகி 9 பேர் புரியுறதா? பாக்கி எல்லாருமே கர்ம பிரணேதாராகா. இதெல்லாம் பாகவதத்தோடைய ஏகாதச ஸ்கந்தத்தில் வருது. கர்ம பிரணேதாராகா கர்மகாண்டத்தில் இருந்தான்.
9 + 1 இந்த 10 பேர் தான் வந்தான். அவர் வந்து சாக்ஷாத் பெருமாளுடைய அவதாரங்கிறதுனால 10% அவருக்கு இருந்தது. அப்போது நாமெல்லாம் வந்து மிக மிக அந்த 1%ல் கம்மியாக வரவ நம்ம அந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த 7 கேள்வி காதில் விழுந்திருக்கு. அப்படி சொல்லி அப்போது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் நமக்கு செல்ஃபிஷ் பர்சியூட்டாக தோணும். தேசத்துக்காக வாழ, தர்மத்துக்காக கொடு, அன்னதானம் பண்ணு, அதெல்லாம் தான்டா லைஃபு. இதில் வந்து இந்த லிங்க்டின்ல மற்ற எல்லா இடத்துலையும் அந்த பொதுவாக இந்த 45 கிராஸ் பண்ணுற பெருசெல்லாம் இருக்குல்ல, இந்த வைஸ் பிரசிடென்ட்டு, டைரக்டரு எல்லாம், ஐ ஹவ் ஃபவுண்ட் த ரியல் பர்பஸ் ஆஃப் மை லைஃப். I am now associated with Blue Cross. I am now associated with an orphanage. அதாவது அப்பா இதுக்காக தான் என் லைஃபு அப்படின்னு 45-50 வயசில் வந்து அவளுக்கு என்ன தோணும், சேரிட்டி பண்ணணும். பில்கேட்ஸுக்கு அவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சு அதுக்கப்புறம் என்ன தோணித்து, சேரிட்டி பண்ணணும் அப்படின்னு தோணித்து. பில்கேட்ஸாக இருக்கட்டும், வாரன் பஃபேயாக இருக்கட்டும், அவள் வந்து ஃபுல் வாழ்க்கை சம்பாதிச்சு அபரிமிதமாக ஆனதுக்கப்புறம் என்ன தோணித்துன்னா, தர்மம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ரன் பண்ணி அது மூலமாக என்னெல்லாமோ நிறையா ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதோ பண்ணின்னு போட்டோம். நம்மளால் பேசிக்காகவே டெய்லி மாதம் சம்பளம் வந்தாலே முதல் கேட்குற கேள்வி என்ன, தர்மம் பண்ணியா? நம்ம ஒரு பிச்சைக்காரன் கேட்பான், ஐயா மறந்துடாத ஐயா தர்மம் பண்ணியா. இந்த பிச்சைக்காரன் கேட்குறான்னு நினச்சக்கூடாது, நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறான்னு நினச்சிக்கணும். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. அப்போ மற்றவர்கள், நம்மளுடைய சுற்றார், உறவினர், சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாழும் வாழ்க்கை வந்து தர்மமிகமான வாழ்க்கை. அதுதானே கரெக்டாக இருக்குது. இது என்னமோ தனியாக நீ வந்து வீட்டில் சொல்கிறவா பேச்சு கேட்காம எனக்கு காஃபி கூட போட்டு கொடுக்காம நீ பாட்டு கிளாஸுக்கு போய் உட்காந்தேன்னா செல்ஃபிஷ் ஃபெலோ. யூ டர்ன் வெரி செல்ஃபிஷ் ஆஃப்டர் கோயிங் டு வேதாந்தா. இது வேறு நமக்கு படிச்சொல்லு வேறு. தர்மா ஆல்சோ செல்ஃபிஷ். எதுக்கு? ஐ எம் ஃபைண்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஒரே சோகமாக இருக்குது, ஆனால் நான் தர்மம் பண்ண மாட்டேன் யாரும். அப்போது ஐயோடைய நீட்ஸு அர்த்தமாக இருக்கலாம், ஐயோடைய நீடு வந்து காமமாக இருக்கலாம், ஐயோடைய நீடு தர்மமாக கொஞ்சம் ரிஃபைன்டு கொஞ்சம் உயர்ந்த சான்றோர் மக்களாக இருக்கலாம். அதையும் தாண்டி வளர்பவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் ஐக்கு இன்னைக்கு ஆக வேண்டியது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. வந்து இந்த உடம்பு மனசு புத்தி மட்டும் இல்லை, டோட்டல் எக்ஸ்பேன்ஷனுக்கு யார் வராலோ அவா வேதாந்தத்துக்கு வரவா. ஸோ வேதாந்தம் இஸ் நாட் அ செல்ஃபிஷ் பர்சியூட். நான் புரிஞ்சுக்கணும். வேதாந்தம் வந்ததுக்கப்புறம், இப்போது இன்கேஸ் நீ வேதாந்தம் வந்துட்டல போகிறோம், இனிமேல் யாருக்கும் எந்த தான தர்மமும் பண்ணாத, ஸ்டாப், யார்கிட்டையும் அன்பாக நடந்துக்காத, எல்லாரையும் பார்த்து திட்டு, அப்படியா சொல்லி கொடுக்குறது வேதாந்தம்? இன்னுமே நம்ம பண்ணுற தான தர்மங்களுக்கான ஆட்டிடியூட் இன்னும் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங், வேதாந்தம் பை இன் இட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டிங் செல்ஃபிஷ் கிடையாது. ரெண்டாவது, தர்மாவோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வேதாந்தம் என்றைக்குமே தர்மம் பண்ணாதன்னு கையை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கம்பேரிசன் இல்லையா? அமிதாப் பச்சன் அழகாக இருப்பானா, இல்லைன்னா ஹேமமாலினி அழகாக இருப்பாளா? யார் 2 பேரை கம்பேர் பண்ணுறோம்? அமிதாப் பச்சனையும் ஹேமமாலினியும் கம்பேர் பண்ணுறோம். வேற கேர்ள் கம்பேர் பண்ணலாம், பாய் கம்பேர் பண்ணலாம். பாய் கேர்ள் எது கம்பேர் பண்ணுற? அந்த மாதிரி இருக்குது. தர்மா வந்து செல்ஃப்லெஸ் பர்சியூட், வேதாந்தா வந்து செல்ஃபிஷ் பர்சியூட், பட்டிமன்றம். அதனால் இங்கே வரவாளுக்கு நல்ல கிளாரிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா, வேதாந்தா வந்து செல்ஃபிஷ் பர்சியூட் கிடையாது. அந்த செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய அந்த ஷாக்கிள்ஸையும் கம்ப்ளீட்டாக உடைக்கிற பர்சியூட். எனி ஃபார்ம் செல்ஃபிஷ்னஸ் இன் எனி ஃபார்ம், அதை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணுறது வந்து வேதாந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 51 ரிணமோச்சன கர்த்தாரஹா பிதுஹு சந்தி சுதாதயஹ பந்தமோச்சன கர்த்தா தூ
ஸ்வசாம்யாத் அன்யோ ந கஷ்சன ஸ்வஸ்மாத் அன்யோ ந கஷ்சன. அப்படி ஒரு மனுஷனுடைய growth அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க, growth அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, உயிரினங்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தேன்னாக்கா, ஒரு சின்ன அரச மரம் எடுத்துட்டேன்னாக்கா, சின்ன அரச மரம் எடுத்துட்டாக்கா அது எப்படியாவது தன்னை வளர்த்துக்கணும்னு பார்க்குறது. இந்த மேலே டேங்குக்குள்ளே அரச மரம் வரும் பார்த்துருக்கேளோ. அப்புறம் பில்டிங்கில் வந்து 3வது மாடியிலேருந்து அரச மரம் வரும். அது ஒன்று இருக்குது பாரு, அப்பா சர்வைவல்னால் அதுக்கிட்ட கற்றுக்கணும். சர்வைவல் நம்மளை எங்கே தூக்கி போட்டாலும் நம்ம வளரணும் இல்லையா? திடீர்னு நம்மளுக்கு ட்ராமாவில் வந்து கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், சார் நீங்கள் சினிமாவில் நடிக்க வரீங்களா? சொல்லுங்கள் நடிக்க வரேன் அப்படின்னு. என்ன நடிப்பு அப்படின்னாக்க, நீங்கள் வந்து அந்த பாகுபலி அப்படி வருவார். பாகுபலி வரணும். நான் தான் தேர் ஓட்டணுமா? இல்லை, தேர் ஓட்ட வேண்டாம், நீங்கள் தேர் இன்னொருத்தர் ஓட்டுவார். பாகுபலி வரைச்சே 2 பக்கமும் அந்த சைன்யம் இருக்கும் இல்லையா, அதில் 3வது ரோவில் 5வது ஆளாக நீங்கள் நிற்கணும். அப்படி ஒரு ரோல் கொடுத்தா கூட நம்ம பக்காவாக பண்ணணும். புரியுறதா? அரச மரத்துக்கிட்டேருந்து அது கற்றுக்கலாம். எங்கே ஒன்றை தூக்கி போட்டாலும் அங்கேருந்து வளரணும். ஜஸ்ட் க்ரோ. சரி, இதை எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, எனி லிவிங் ஆர்கானிசம் வளர்ச்சியில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. வளரணும், வளர்ந்து வெளில வரணும். கரெக்ட்? அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, வளர்கிற விஷயம், இது வந்து மற்ற உயிரினங்களுக்கும் காமன், மனுஷனுக்கும் காமன். மனுஷனும் வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டான், எப்படி இருந்தாலும் வாழணும். சரி போகிறோம், 5 feet 8 inches வந்துட்டு போகிறோம், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அப்படி பண்ண முடியாது. பண்ணவும் மாட்டான். சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்டு அப்புறம் தான் நல்லா உடம்பெல்லாம் நல்லா வளரணும். மனித இனத்தை வளர்க்கணும். இந்த 2 growthமே காமன். ஃபிசிக்கல் growth, அதாவது உடல் ரீதியான வளர்ச்சி வந்து எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மனிதனுக்கு அதிகமான வளர்ச்சி இது அல்லாமல் இன்னும் மேலான வளர்ச்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எமோஷ்னல் growth, சைக்கலாஜிக்கல் growth, இன்டலெக்சுவல் growth, இதெல்லாம் வந்து மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. ஏன் எப்படி தெரியறது? சிங்கம் புலிலாம் யூனிவர்சிட்டி வச்சு நடத்தலை இல்லையா? யூனிவர்சிட்டி வச்சு தலையில் ஒரு தொப்பியை போட்டுட்டு டிகிரி கொடுத்தோடனே அந்த தொப்பியை தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் அதுவும் விளாடுறதில்ல அது இல்லையா? மனுஷா தான் அந்த மாதிரி விளாடுறான். எஸ், ஹவ் பிகம் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு இருக்கிற ஹோல்டெல்லாம் தூக்கி போட்டுருணும். அப்போது அர்த்த காம தர்ம இருக்கு இல்லையா, இந்த நீடு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். மனுஷன் வந்து பேசிக்காக அர்த்த காமத்தை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு தர்மான்ற நீடுக்கும் உட்படுறான். அவனே உட்படுறான். மழை வர போகிறது போல இருக்கு. அவனே உட்பட்டு அதாவது அர்த்த காமத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தர்மத்தை ஃபாலோ பண்ணுறான். அதுலேயும் கொஞ்சம் மேலாகி தன்மை வளர்ந்தது அப்படின்னா தர்மமே தன்னுடைய பர்சியூட்டாக இருக்கும். புண்ணியத்தை சேர்க்கிறது, மற்றவாளுக்கு நல்லது பண்ணுறது, அதில் தன்னுடைய இன்பத்தையோ சாட்டிஸ்ஃபேக்ஷனையோ தேடுறோம். இதெல்லாம் இருக்குது. மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து அதற்கும் மேலான ஒரு தேடல், அதற்கும் மேலான ஒரு வளர்ச்சி. இது வந்து நாடின் இருக்கோமா நாடின் இல்லையா அப்படின்னா, உண்மையாகவே வந்து இதை தான் நாடின் இருக்கும். அந்த நாடுறது, மோட்சத்தை நாடுறத வந்து தற்காலிகமாக பொருளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உலகத்திடத்திலும் நாடும் பொழுது அது வரையறைக்கு உட்படுறதுனால அது அர்த்த காமம் அப்படின்ற ஷேப் எடுத்துக்கிறது. வீடு எதுக்கு வாங்குகிறோம்? எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரோடைய நாடுதல். கரெக்ட்? இதில் எதுவும் சந்தேகம் இல்லையே? சுவாமி போகிறோம் சுவாமி, போன 2 இயர்ஸாக ஒரே ஹாப்பியாக இருந்துட்டேன், அந்த என்னுடைய ஸ்வரூபம் வந்து இதனால தான் வெளிப்படும் அப்படின்னு நான் வச்சுருக்கிறதுனால அர்த்த காமங்கள் வந்து தற்காலிகமாக அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தி திருப்பி வந்து வேறு எதுலேயோ என்ன மாட்டி விட்டுருது. அந்த தற்காலிகமாக வெளிப்படுற ஆனந்தத்துக்கு சுகம், ஹாப்பினஸ், ஜாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது இதுலேருந்து வளர்ந்து என்ன மனுஷன் கேட்பான் அப்படின்னா, நிரந்தரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா மோக்ஷம் அப்படின்னு இது பண்ணுவான்.
இப்போது இங்கே என்ன சொல்கிறோன்னா, இந்த மோக்ஷம்ன்ற பர்சியூட் அடுத்த 2-3 ஸ்லோகத்தில் அழகாக சங்கரர் என்ன சொல்கிறோன்னா, இந்த மோக்ஷம்ன்ற பர்சியூட் வந்து வேற யாரும் பண்ண முடியாது, வேற யாருமே பண்ண முடியாது. ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜாக இருக்குன்னா மேபி அப்பா அம்மாவோடைய சொத்தை இன்ஹெரிட் பண்ணிடலாம். ஏன் மழை வந்துட்டா இல்லை, இப்போது அப்பா அம்மாவுடைய சொத்தை இன்ஹெரிட் பண்ணிடலாம். அர்த்தமாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், இது வந்து மற்றவ வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இட் இஸ் பாசிபிள். தர்மம் சில இடத்துல தர்மம் கூட நம்மளுக்காக மற்றவா பண்ணி அந்த புண்ணியத்தை நம்ம இடத்துல சேர்க்க முடியும். சும்மா நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அந்த தர்ப புல்லை என் கையில் கொடுத்துட்டு போயிடுங்க. வாத்தியார் கெஞ்சுவார், அந்த தர்ப புல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, ஆசியா ஜமானசியா அதுன்னு சொல்லிட்டு தர்ப புல்லை வாங்கிட்டு கெட்ட புல் வாங்கிட்டார்னா அவர் அதுக்கப்புறம் பண்ணுவார். அவர் உட்காந்து நன்னா யோமெல்லாம் பண்ணுவார். அதோடைய பலன் யாருக்கு போகும்? புண்ணியம் எதுக்கு யாருக்கு வரும்? எஜமானன் போகும். அவர் வந்து உள்ள காஃபி குடிச்சுட்டு இருப்பார். வேதத்திலேயே சில இடத்துல ஏற்பாடு. இன்னும் பித்ருலோகத்துக்கு போய் பித்ருலோகத்தில் புண்ணியம் பொருள்னா பையன் வந்து ஏதாவது பண்ணான்னாக்கா சில கர்மங்கள் வந்து பையன் பண்ணுறது வந்து அப்பாவுக்கு அந்த புண்ணியத்தை சேர்க்கும். பிகாஸ் அப்பா தான் பையனை கொடுத்தார். அந்த ஒரு ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது ஓடும். இந்த மாதிரி தர்ம அர்த்த காம இது மூணுமே வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்னது? இன்னொருத்தர் மூலமாக நமக்கு ஏற்பட்டுள்ளலாம். மோக்ஷம் வேற யாராலையும் உனக்கு கொடுக்க முடியாது. உன் பையனால உனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது, உங்க அப்பாவால உனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது, நீ சேர்த்து வச்ச சொத்து பத்து உனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. பகவான் உனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமா? பகவான் மோட்சத்தை கொடுக்க முடியாது. பாக்கி இருக்கிறது யாரு? ஒரே ஒரு ஆள் பாவம். யார் அவரு? குரு. ரெண்டும் கேட்டாங்க. பகவானும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ் வரும். குரு மோட்சத்தை கொடுப்பாரான குருவும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. உன்கிட்ட மோட்சம் இருக்கா? மோட்சம் இல்லை சுவாமி. இவ யாருமே கொடுக்க முடியாது, இவாளை தவிர யாருமே இல்லையே. அப்படின்னா மோக்ஷம்ன்றது வந்து கொடுக்கப்படுகின்ற விஷயமோ வாங்கப்படுகின்ற விஷயமோ அல்ல. மோக்ஷம் என்பது இருப்பதை அறிவது, உணர்வது எதுவோ அது மோக்ஷம். அப்போ ஈஸ்வரா என்ன பண்ணுவார்? ஈஸ்வராவுடைய ரோல் என்ன? உங்களுடைய மோட்ச புருஷார்த்தத்தில் குருவும் ஞானமும் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதோட அவர் ரோல் முடிஞ்சு போச்சு. நோ மோர் தென் தட். குருவுடைய ரோல் என்ன? நீ அந்த பரிபூர்ண ஸ்வரூபமா இருக்க அப்படின்னா அந்த ஞானத்தை உனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ற வாத்தியாரா இருப்பார். புரிஞ்சுக்கிறது யாரு? ஆமி, நீங்க ஏதாவது பண்ணி தலையில கை வச்சு அடுத்த கிளாஸ் எனக்கு அப்படியே புரியுற மாதிரி பண்ணுங்க. பண்ண முடியாதப்பா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணராலேயே முடியல. 18 அத்தியாயம் தேவைப்பட்டது ஸ்ரீகிருஷ்ணருக்கு. வெயிட் 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 வெயிட். கேப்பியா போடா, உன் இஷ்டம், இனிமேல் நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு கடைசியா கொஞ்சம் தனக்கு கொஞ்சம் இப்போ பாரு நான் எப்படி சண்டை போடுறேன் பாரு அப்படின்னு அப்புறம் சண்டை போட்டான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலுமே மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஏவானு கம்பார்த்தம் அகமஜானஜம் தமஹா ஞானவத் தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அஹமஜானஜம் தமஹ தேஷாம் ஆதித்யவஜானம் அதாவது ஏவானு கம்பார்த்தம் வெறும் அணுகம்பார்த்தத்தினால மட்டும், கம்பேஷன்னால மட்டுமே வந்து குருவோடைய டீச்சிங் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அவாவோட கேட்குற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த அஜ்ஞானமானது நீங்கி இருக்கும் விஷயம் பிரகாஷயதி பாரத, இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி பாரத. தேஷாம் ஏஷாம் தேஷாம் ஆதித்யவத் ஞானம், ரெண்டாவதுலேயும் தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி பாரத. பிரகாஷயதி
தத்பரம். ஓகே, அப்படியே பிரகாசிக்கும் அர்ஜுனா. ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த 4 இயர் கோர்ஸ் நீங்கள் சேர்ந்தே இல்லையா, 4 இயர் கோர்ஸு வேதாந்தம் இந்த ஸ்கீம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதை தேடின்னு இருக்கீங்களோ அது உங்ககிட்ட இருந்தது. இப்போ அப்படி இப்படி மாட்டின்னு இப்போ தேடுறதுக்காக வந்திருக்கேன்லண்ணா, இப்போ கூட அது உங்ககிட்ட தான் இருக்குது. 4 இயர் கோர்ஸ்லாம் முடிச்சு நம்ம குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துப்போம்ல, அப்போ கூட அது உங்ககிட்ட தான் இருக்கும். அப்போ எதுக்கு நாங்கள் வரணும்? உங்ககிட்ட இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத அந்த ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருக்கேன். உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக நான் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் நடக்கிற ஞான வியாபாரம். இப்போ இங்கே சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறா, ரிணமோச்சன கர்த்தாரா பிதுகு சுதாதயா பிதுகு ரிணஹா மோச்சனம் கர்த்தாரா சந்தி. அப்பாவுக்காக பையன் அப்பாவுடைய கடன் அடைக்கலாம். யார பந்து? என்ன பந்து மாதிரி? லோக பந்து சித்தரஞ்சன் தாஸ் மாதிரி அடைக்கலாம். ஆனால் பந்தத்திலேருந்து மோச்சனம் இருக்கு இல்லையா, ரிணத்திலேருந்து மோச்சனம் பண்ண முடியும் பையன். பந்தத்திலேருந்து மோச்சனம் என்ன பண்ணுறது? நான் அந்யஹா கஷ்டன், கொஞ்சம் கூட இன்னொருத்தர் இதில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கொஞ்சம் கூட பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்லி யூ ஹாவ் டு டூ இட். சரி, நீ கிளாஸ் போகிறதுக்கு நான் பர்மிட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம், டின்னர் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நீ கிளாஸ்லாம் கேட்டுட்டு டக்குன்னு எனக்கும் சேர்த்து அவர்கிட்ட சொல்லிட்டு வா, நானும் மோட்சம் அடையணும்னு அவர்கிட்ட எல்லா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு வா. புரியுறதா? உனக்காக நான் ஈவினிங் டிஃபனை கூட தியாகம் பண்ணுறேன். அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, நான் கிளாஸ் போனால் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். பத்தியா செல்ஃபிஷ் சொன்னேன், பத்தியா செல்ஃபிஷ் இல்லைப்பா. இந்த விஷயத்தோடைய சிஸ்டம் அப்படி இருக்கு. உன்னை நான் போவிடுறேன் இல்லை, எனக்கு மோட்சம் கிடைக்கணுமா வேண்டாமா? நான் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறான்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னா எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது? அது தெரியணும்னா கிளாஸ் போகணும்னா. யாராவது கிளாஸ் போக விடலை அப்படின்னாக்க சொல்லு, எங்கிட்டையும் இருக்குது உங்ககிட்டையும் இருக்குது. அந்த இருக்கிறத எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். கிளாஸ் வரவாளுக்கும் வராதவாளுக்கும் இருக்கிற வித்தியாசம். மஸ்தகன்யஸ்த பாராதேஹே துக்கமன்யைர் நிவார்யதே க்ஷுதாதிக்ருத துக்கம் தூ விநாஸ்வேன கேனசித். அடுத்தது இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறார் சங்கராச்சாரி. இதே ஸ்கீமில் 3 நாள் சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறோம்னா, மஸ்தக நியஸ்த, மஸ்தகன்யஸ்த, அந்நியஸ்தன்னு சொல்லிடக்கூடாது இடத்துல. மஸ்தகன்யஸ்தன்னு தலையில் மீது வைத்திருக்கும் பாரத்தை போல, தலை மீது வைத்திருக்கும் பாரத்தை போல. ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் கேட்டான், சுவாமி, பகவானை தேடி எல்லாருமே தான் போயின்னு இருக்கா. மோட்சமோ பகவான் அடையிறதோ இறைவன் அருள் அடையிறதோ எல்லாருமே தான் போயின்னு இருக்கா. அவனுக்கும் ஒரு குரு கிட்ட படிக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரமண மகரிஷி ஒரு கதை சொன்னார். ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தன் ட்ரெயின் ஏறினான். அந்த காலத்துலலாம் அந்த ஊருக்கு கார்த்தால ஒரு ட்ரெயின் வரும். அதில் சாமானை ஏற்றிட்டு போனாக்க ஊரில் போய் விற்றுட்டு சாயங்காலம் வர ட்ரெயினை பிடிச்சி திருப்பி வந்துடணும். அந்த ஆள் என்ன பண்ணான் அப்படின்னா, கிராமத்துக்காரன், பக்கா காட்டான் கிராமத்துக்காரன், பெரிய கூட நிறைய ஐட்டம் வச்சுன்னு தலையில் ஏறிட்டு டக்குன்னு ஓடுற ட்ரெயினில் டக்குன்னு ஏறிட்டு அப்படியே ட்ரெயின்லேயே நின்றுந்தான். அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார், வயசான பெரியவர் ஒருத்தர் வந்தார். பார்த்தார். அவனை பார்த்தோடனே, ஏன்பா இப்படி ஒருத்தர் இருப்பியோப்பா? என்ன சாமி, என்னை பார்த்து என்ன பண்ணுற, என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு. மா, உன்னை சுமக்கிற ட்ரெயின் உன் தலையில் இருக்கிற கூடையை சுமக்காதா? கூடையை இறக்கி வை. அப்போது
அவன் வந்து அவனுடைய ட்ராவல் அவனுடைய கூடையோடு சேர்ந்து தானே ட்ராவல் பண்ணுறான். ஆனால் கூடையை தூக்குற ஆள் யார்? ட்ரெயின். இத்தனை நேரம் மட்டும் என்ன பண்ணியிருந்தான்? அவனையும் தூக்கின்னு இருக்கு ட்ரெயின், இருந்தாலும் அவருக்கு கூடையை தனியாக தூக்கின்னு இருக்கு. அப்போது ஒரு குரு கிட்ட வந்து படிக்கிற சிஷ்யனானவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாரத்தை முதல்ல இறக்கி வச்சிடணும். இதுதான்ப்பா விஷயம், டன் அப்படின்னா அந்த பாரம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் பார்க்கணுமே. ஓ ஆமாம்ல, ட்ரெயின் தான் தூக்குறதே, நம்ம எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நன்னா புரிஞ்சுக்கணும். குரு வந்து சும்மா இந்த ஹோமம் பண்ணு இது நடக்கும், அது பண்ணு அது நடக்கும், கரெக்டு. ஹோமம் பண்ணால் அதுக்கு அது நடக்கும். உனக்கு நீ வந்து சகஸ்ர சண்டி பண்ணு, உனக்கு மோட்சம் கிடைக்கும். நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படி சொல்கிறவராக இருந்தாக்க பி கேர்ஃபுல். சகஸ்ர சண்டி பண்ணு, உனக்கு யோக்கியத்தை கிடைக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு யோக்கியத்தை கிடைக்கும் அப்படின்னா கரெக்டு. ஆனால் அது மோட்சத்துக்கு சாதனமாக இது சொன்னாக்க நோ. அப்போது மஸ்தக நியஸ்த பாராதேகே, மஸ்தகம் தலைமையில் இருக்கிற பாரத்தை, அந்த பாரம் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குமோ அதை வந்து இன்னொருத்தர் வந்து இறக்கி வைக்கலாம், நிவாரணம் பண்ணலாம். அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம், தான் கொஞ்சம் நேரம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். புரியுதா? இந்த அந்த காலத்துலலாம் ஊருக்கு போயிருக்கல தெரியல, அந்த காலத்தில் இந்த ஸ்ட்ராலி சிஸ்டம் வந்ததில்லை. ஒரு 3-4 பேக் இருக்கும், அதை கையை மாற்றி தூக்கி ஆளை மாற்றி தூக்கி ஒரு வழியாக போய் சேருவோம் வீட்டுக்கு. அதுலேயும் அந்த பொட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொட்டியை போட்டுட்டு அதில் மேலே 3 பேர் உட்காந்துப்பான், ட்ரெயின் வர்றது மட்டும். அப்படி இருக்கும் அந்த பாரம். அப்படி நம்ம பாரத்தோட தூக்கின்னு வரைச்சே அந்த டிரைவர் வந்து கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அந்த பாரத்தை வாங்கின்னு அந்த காருக்கு எடுத்துன்னு போச்சா ஒரு ராஜா ஃபீலிங் இருக்கும் நமக்கு அப்படின்னு. நம்ம தலைமையில் இருக்கிற பாரத்தை வேணால் இன்னொருத்தர் அந்த மாதிரி நிவாரணம் பண்ணலாம். ஆனால் இந்த ஞானம் ஆர் இந்த மோட்சங்கிறது எப்படி அப்படின்னா, க்ஷுதாதிகிருத்த துக்கம், பாரம் இருக்கிற துக்கத்தை வேணால் இன்னொருத்தர் நிவாரணம் பண்ணலாம். க்ஷுத ஆதி, க்ஷுதனா பசி தாகம் முதலையான விஷயங்கள். பசி தாகத்தை யார் எப்படி நிவாரணம் பண்ணும்? சரி ரொம்ப பசிக்கிறதா, கவலையே படாத, உனக்காக நான் சாப்பிட்றேன். இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகும். ஏய் பசிக்கிறதுடா, நீ கவலையே படாத, நீ ஒன்றும் பண்ணாமல் இரு, உனக்காக நான் சாப்பிட்றேன். முடியாது. ரொம்ப உடம்பே முடியாத ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் கூட அப்படி பிடிச்சி தான் சாப்பிட்டானோ, தன்னோட பசி போகணுன்னா தான் சாப்பிட்டானோ. சங்கரர் அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் பசி எப்படி நீ தான் நீக்கணுமோ, உன் சம்சாரம் போகணுன்னா நீ தான் ஒழுங்காக கிளாஸுக்கு வரணும். அன்றைக்கி வந்து உங்களை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணேன், அன்றைக்கே எனக்கு எல்லாமே சரியாயிடுது. அதுக்கப்புறம் வந்து எப்பெல்லாம் மைண்டை டிஸ்டர்ப் ஆகுதோ வந்து உங்களை பார்த்துட்டு போவேன். யாரை ஏமாத்திக்கிறது இல்லை, ரெகுலராக படிக்கணும். $53 பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணா ஆரோக்கிய சித்திர் திருஷ்டாஸ்ய நான்யனுஷ்டித கர்மணா. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ரோகி. ரோகினா என்ன? என்னது? உடம்பு சரியில்லாதவன், ஒன் ஹூ ஹேஸ் டிஸ்ஈஸ். என்னோட குருஜி ஒரு அழகாக சொல்வார், ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 4 வேளை சாப்பிட்றவன் தேச துரோகி அப்படிங்கிற. ஜி நான் 3 வேளை சாப்பிட்றேன் ஜி, அளவாக சாப்பிடு.
2 வேளை சாப்பாடை 4 வேளையாக கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு வேளையிலையும் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது. சில பேரோட வேலை என்ன தெரியுமா, முட்டை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்குள்ளே இதை எப்படி இறக்கி திருப்பி வந்து ரெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் நான் வேணால் நடந்துட்டு வந்துடுறேன், அப்போ தான் மத்தியானம் திருப்பி டிஃபன் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஏன் சாப்பிடாம தான் இரேன் ஒரு வேலை. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் சொல்லுவார் குருஜி, சொல்வார், இன்னும் நிறைய இடத்துலையும் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, சாப்பிடாம செத்தவனை விட சாப்பிட்டு செத்து போகிறவன் தான் ஜாஸ்தி உலகத்தில். அப்படியா? சாப்பிட்றதுனால எப்படி ஜி செத்து போவான்? பிபி வந்து செத்து போகிறது எதனால? பிபி எதனால் வரும்? உப்பு எல்லாம் போட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடும். டயபெட்டிக் எதனால வரும்? அகெயின் ஃபுட்டு. எல்லாமே ஃபுட்டு கனெக்ட். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே பார்த்தேன்னா ஃபுட்டு கனெக்டட். ஃபுட்டு ஜாஸ்தி இருக்கும், டே ஃபுல்லாக சோஃபாவில் இருக்கும் உடம்பு. அதனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம். இங்கே இவர் என்ன சொல்கிறேன்னா, ஏன ரோகினஹா, ஒரு ரோகியானவனுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னாக்க, ஒன்று வந்து மருந்து எடுத்துக்கிறது. என்ன ரோகமோ அதற்கான ஔஷதம் எடுத்துக்கணும். மருந்து மட்டும் எடுத்துனா, இப்போ வந்து டயபெட்டிக்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ரோகம். டயபெட்டிஸ் வந்துடுத்து அப்படின்னாக்க என்ன எடுத்துப்பா எல்லோரும்? மாத்திரையிலையோ இல்லை ஊசியிலையோ இன்சுலின் எடுத்துப்பா. இன்சுலின் தான் போட்டேனே, மைசூர் பா சாப்பிட்டா என்னாகும்? ஏக் இன்சுலின் ஏக் மைசூர் பாக், ஏக் இன்சுலின் ஏக் மைசூர் பாக். என்ன ஆகும்? இது 2மே பண்ணாமல் சும்மா இருக்கலாம் இல்லையா? அப்போது சில பேர் சொல்லுவா, போடுறா ஒரு ஊசி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், கொடு அந்த ஸ்வீட்டை கொடு அப்படின்னு சாப்பிட்ருவா. நம்ம வந்து சிரிக்கிறோம், ஆனால் அந்த வாயை கட்டுறது இருக்கு இல்லையா, 40 வருஷமாக சாப்பிட்ட வாயை கட்டுறது இருக்கு இல்லையா, 40-50 வருஷம் ஒன்றத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திடீர்னு நிறுத்துறா அப்படின்னா அந்த மனசு வந்து எப்படி தவிக்கும், எப்படி ஏங்கும் தெரியுமா உங்களுக்கு? போட்டோம். அப்போது ஒன்று வந்து மருந்து, ஆனால் அந்த மருந்துக்கு காம்ப்ளிமெண்டிங்காக இருக்க வேண்டியது என்னது? பத்தியம்னு பேர். சம்ஸ்கிருத வார்த்தை தான் பத்தியம், தமிழ்லையும் பத்தியம் இருக்கணும். அப்போது ஜுரம் வந்த உடனே, அந்த காலத்தில் எனக்கு தெரியல, என்னோட சின்ன வயசில் ஜுரம் வந்தபோது ரசம், சாதம், கஞ்சி, பிரெட், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ஏதோ நினைச்சிட்டு அடுத்த வேலை செத்து போகிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவார். ரசம், சாதம், கஞ்சி, பிரெட், இதை தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரசம் சாதமும் கரைச்சி சாப்பிடணும். ஸ்லோவாக என்னன்னு தெரியல, மெடிசன்ஸ் சேஞ்ச் ஆகிடுதான் தெரியல. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஆனால் இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்ருங்கிற. அப்போ நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, யூ ஈட் வாட் யூ வாண்ட், யூ ஜஸ்ட் டேக் தி மெடிசன்ஸ், இட் வில் பி ஓகே. அது என்ன தெரில, எப்படி டக்குன்னு மாறிதுன்னு தெரியல, போட்டோம். ஆனால் ரூல் என்ன பண்ணுறான்னு தெரில. இங்கிலீஷ் மெடிசனில், ஆயுர்வேதத்துலேயும் ப்ளஸ் நம்ம பாட்டி வைத்தியத்துலேயும் என்ன, உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் வாயை கட்டணும். அதுக்கு என்ன சொல்லுவா? லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம்னா என்ன? பட்டினி போடுறா, எல்லாம் சரியாக போயிடும், போடு பட்டினி. அப்போது 2 விஷயம் இம்பார்ட்டண்ட் ஆகிறது. ஒன்று வந்து மருந்து வேலைக்கு எடுத்துக்கிறது, இன்னொன்று அதுக்கு தேவையான பத்தியம் ஆர் டிசிப்ளின், 2ம் தேவைப்படுறது. இந்த டிசிப்ளின் அப்படின்னு வரும்போது, ஒன்று ஃபுட்டில் இருக்க வேண்டிய டிசிப்ளின், அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் இருக்க வேண்டிய டிசிப்ளின். இது 2ம் சேர்ந்து இருந்தால் என்னாகும்? ரோகமானது நிவாரணமாகும். பத்தியத்தினால ஔஷதம் வேலை செய்யும், ஔஷதம் எடுத்துக்கிறதுனால பத்தியம் வந்து பலித்தமாகும். பத்தியம் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டிங்காக நமக்கு பலனை கொடுக்கும். அப்போது சங்கராச்சாரியர் பகவத் பாதாலிங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து மோட்சத்துக்காக பத்தியத்தை மேற்கொள்ளு. அந்த பத்தியம் எது? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரம். சாதன எது? வேறு ஏதோ டெக்ஸ்டில் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி ஒரு ஹாலில் தான் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை?
இப்போ தான் கொஞ்ச நேரம் சூடு கூட ஆறல, இப்போ தான் அந்த டாபிக் முடிச்சு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்கள் வாயால் சொல்லிடுங்க. சாதன சதுஷ்டயம் அந்த 4 விஷயம் என்னென்ன? நம்பர் 1 ஆன்சர் தெரியல அப்படின்னு சும்மா சவுண்டு மட்டும் கொண்டு நீங்கள் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. முதல் விஷயம் விவேகம், 2வது வைராக்கியம், 4வது முமுக்ஷுத்வம், 3வது ஏன் 4வதாக கேட்குறீங்க அப்படின்னா 3ல் 6 இருக்குது. ஷட்க சம்பத்தி. அந்த ஷட்க சம்பத்தி 6 என்னென்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நம்பர் 1 சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். பாஸ் கிளாஸ். அப்போ இந்த 4 விஷயம்தான் ஒரு மோட்சத்துக்காக கிளாஸ் கேட்க வரவனுக்கான பத்தியம். ஔஷதம் எது? ஔஷதம் எது? கிளாஸ். ரெகுலரா 1 hour தெரப்பிக்கு வரையில் நீங்க தெரியுமா? 1 hour மருந்து போட்டுக்கிறோம் நம்ம. ஆத்மா தெரப்பி. ஆத்மா பியாண்ட் த சோல். உடல் பொருள் ஆத்மாவுக்கு. சைக்கிள் அகர்பத்தி. உடல் பொருள்லாம் ஓகே, ஆனால் ஆத்மாவுக்கு எதுக்குடா அகர்பத்தி? அகந்தகா அரூபகா. அது போட்டோம். அப்போ ஔஷதம் அப்படிங்கிறது ஞானம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதற்கு தேவையான பத்தியம் சாதன சதுஷ்டயம். இப்போ சொல்லுங்க, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 days பத்தியம், 11th டேலேருந்து ஔஷதம். அப்படியா இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு? ஔஷதம் பத்தியம், பத்தியம் ப்ளஸ் ஔஷதம் சேர்ந்து இசைந்து போகணும். புரியுறதோ? இசைந்து போகணும். எஸ்பெஷலி நீங்கள் கையை காலை எங்கேயாவது உடச்சுட்டேன்னா, டச் வுட், சந்திகால வேலை அப்படிலாம் ஆவேண்டாம். உடஞ்சதுன்னா மருந்து கொடுப்பா. ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன? ஃபிசியோதெரப்பி. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையை மார்னிங் 20 times, ஆஃப்டர்நூன் 20 times, நைட் 20 times. நமக்கு சாதாரணமாக இருந்தால் 20 times தானே முடிச்சாப்பா அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக இருக்காரு பண்ண வேண்டாம். இங்கே அங்கே ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் பாரு. இன்னுமா 20 முடியல, இன்னுமா இந்த 20 முடியலன்னு இருக்கும். இதில் அதாவது எஸ்பெஷலி அந்த பிசியோதெரப்பியில் க்யூர் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது, ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. சாதன சதுஷ்டயமும் அப்படி தான். இதனால எதுவும் ஆறா மாதிரியே தெரியலையே, நம்ம ரொம்ப தோல்வியை தழுவுற மாதிரி தானே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தோணும். நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். இந்த ஆச்சரிய கிளாஸுக்கு போனதுலேருந்து இன்னும் அதிகமாக தான் கோவம் வருது. இதில் வேறு எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் கேள்வி வேறு, more than the old time, now I am getting more disturbed, Swamiji. What to do? Get disturbed. உனக்கு தெரியாது. இப்போ முன்னாடிலாம் நீ டிஸ்டர்ப் ஆகிறேனே தெரியாது. அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான், இதுக்கு தான். இப்போ என்ன இருக்குன்னா ஷிஃப்ட்டு, நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும். ஐயோ, அது எவ்வளோ ஜென்மத்தினுடைய பலன் தெரியுமா? அது இதுதான். சாவி நம்ம பேக்கெட்லேயே இருக்குன்னு தெரியாமல் தேடுற துக்கம் இருக்கே. ஐயோப்பா, ரொம்ப பாக்கெட்டில் இருக்கு, ஐயோ இங்கே போச்சு அப்படின்னு ஒரே பரபரப்பாக தேடுவான். அரை நாள் தேடுவான். இங்கே தான் இருக்கு அப்படின்னு ஒரு அசடு வடிவான். 4 மணி நேரம் தேடிட்டு ஒரு அசடு வழியும். ஹலோ, அதான் கிடச்சுடுத்து, சாவி கிடச்சுடுத்து. அவள் விடமாட்டாளே. எங்கே இருந்தது? எங்கே இருந்தது? இங்கே தான் இருந்தது. இங்கே தான் எங்கே இருந்தது? என் பாக்கெட்டில் தான் இருந்தது. உன் பாக்கெட்லேயே வச்சுட்டு எங்களெல்லாம் டென்ஷன் பண்ணியா நீ அப்படின்னு அவன் 4 திட்டிட்டு ஃபோனை வைப்பான். அந்த மாதிரி குரு நீயாவே இருந்துட்டு என்னெல்லாம் கேள்வி கேட்டேன்னா அப்படின்னு திட்டலாம் மாட்டார். சந்தோஷம்டா தம்பி அப்படின்ட்டு விட்டுருவார். அப்போது பத்தியம் ப்ளஸ் ஔஷதம் இசைந்து சேர்ந்து போக வேண்டிய ஒரு விஷயம். 54 வஸ்துஸ்வரூபம் ஸ்புடபோத சக்ஷுஷா
ஸ்வேனைவ வேத்யம் நனு பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜ சக்ஷுஷைவ ஞாதவ்யமன்யைர் அவகம்யதே கிம் சேம் ஸ்கீம். விவேக சூடாமணியோட விஷயமே என்னென்னா, நீங்கள் ஒரு நடுவில் ஒரு ஸ்லோகம் சுவாமி அப்படியே கொஞ்சம் தள்ளிடுது, நீங்கள் மத்தியானம் சரியாக பிடிக்க முடியல தூக்கத்தை அப்படின்னா கவலைப்படாது, அடுத்த ஸ்லோகமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி நான் எல்லா கிளாஸும் பண்ணால் பகவான் தான் காப்பாற்றணும். பகவான் என்ன பண்ணுவார்னு கேட்டில்ல, மோட்சத்துக்கு தூக்கம் வராமல் ஏதாவது அருள் பாலிப்பார். இது மாதிரி நடுநடுவில் ஜோக் அடிச்சுட்டு சிரிப்பு மூட்டிண்டு யாராவது கிளாஸ் எடுப்பான். அப்போ அட்லீஸ்ட் நம்ம தூங்காமையாவது கேட்கலாம். இல்லைன்னா கும்பகர்ணனுக்கு ராமர், நித்ராதேவிக்கு ராமர் அனுகிரகம் பண்ணார்னு ஒரு கதை இருக்கு. நித்ராதேவி ஓன்னு அழுதாலும் ராமர்கிட்ட, தர்மமூர்த்தியே இப்படி என்னுடைய டோட்டல் 3-4 ஜென்மத்துக்கு இருக்கிற டோட்டல் கான்ட்ராக்ட் ஒருத்தங்கிட்ட இருந்தது, அந்த கான்ட்ராக்டரை கொன்னுட்டியே எப்படி? யாரு? கும்பகரன். நான் எங்கே போகிறது? கவலையே படாத, கலியுகத்தில் அங்கங்கே கோவிலாக வேதாந்தம் நடத்துவா. அந்த வேதாந்தம் கேட்க வர மாணவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதனால பாவம் தூங்கவே முடியாது. ஆனால் அந்த கிளாஸ் வருவாளோனோ, அப்போ 1 கிளாஸில் அப்படியே 50 பேர் 50 ஹவர்ஸ் உனக்கு தூக்கம் டக்குன்னு ஆட் ஆகும். அது போட்டோம். அப்போது இங்கே சங்கராச்சாரியார் ஃபர்தராக அதே ஸ்டைலில் என்ன சொல்கிறாருன்னா, வஸ்து ஸ்வரூபம். வஸ்து அப்படின்னா ஆத்மா, நாம் அறிய வேண்டிய விஷயம். அதனுடைய ஸ்வரூபம் ஸ்புட போத சக்ஷுஷா. எந்த கண்ணால் தெரிஞ்சுக்கணுமா? ஞான கண்ணால் தெரிஞ்சுக்கணும். அதை நாமளே ஸ்வேனைவ வேத்தியம், நானே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படியே அது அப்படியே பண்டித்தேன அப்படின்னா வேற யாரோ தெரிஞ்சுட்டுருக்கா, அவன் தெரிஞ்சவனே எனக்கு தெரியும், அது போகிறோம். இப்போ நமக்கு சில இடத்துக்கு போகிறதுக்கு ரூட்டு தெரிய வேண்டாம், ஆனால் என்ன தெரியணும்? வண்டி ஓட்டுற டிரைவருக்கு ரூட்டு தெரிஞ்சவன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீ வரையா என்னோட கொஞ்சம் இது மட்டும் போயிட்டு வந்துடலாம். என்ன இதுக்கு அன்பாக கூப்பிட்ற? இல்லை எனக்கு ரூட்டு தெரியாது, உனக்கு தான் ரூட்டு தெரியுமே. அந்த மாதிரி அவர் பண்டித்தனை எனக்கு ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, ஞானம் இருக்கிறவரை எனக்கு தெரியும், அறிபவரை நான் அறிவேன். அது போதாதா? போதாது கண்ணா, போதாது. நீ துக்கத்தில் இருப்ப, அறிபவர் சந்தோஷமாக இருப்பார். இது எப்படியா? சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாத்தவ்யம் அந்யைஹி அவகம்யதே கிம். கடைசியாக இந்த பௌர்ணமிக்கு நான் நிலா தரிசனம் பண்ணேன், சந்திர தரிசனம் பண்ணேன் இந்த பௌர்ணமிக்கு அப்படின்னு சொன்னவா யார்? சந்திர தரிசனம் யாரெல்லாம் பண்ணேன் பௌர்ணமிக்கு? இப்போது நேற்றுக்கே அமாவாசை போச்சு, 15 நாள் முன்னாடி நான் கேட்குறேன், சந்திர தரிசனம் பண்ணு. சந்திர தரிசனம் சுவாமி நீங்கள் சொல்கிறேல ஏதோ தோஷம் போகும் போல் இருக்கு, எந்த கோவிலில் கிடைக்கும் சந்திர தரிசனம்? பார்த்தா தெரியறது, சிம்பிள் புரியுறதோ நம்ம லைஃப் ஸ்டைலில் இப்படி பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரி போட்டோம். அந்த பூரண நிலவோடைய அழகு இருக்குல்ல, என்னால் நடக்கக்கூட முடியல, அந்த அழகை கொஞ்சம் நீ அங்கே போய் ரசி, நான் அதை அப்படியே அனுபவிக்கிறேன். அப்படி முடியுமா? முடியாது. அது எப்படி முடியாதோ அந்த மாதிரி இந்த மோக்ஷானந்தத்தை நீங்கள் படிச்சேன்னா நீங்கள் அனுபவிக்கலாம், இல்லை யார் படிக்கிறாளோ அவள் அனுபவிக்க முடியும். நம்மளுக்காக இன்னொருத்தர் போய் சந்திர தரிசனமோ சந்திரனுடைய ஆனந்தத்தையோ எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.